இதில் வந்து அந்த மாற்றி சாட்சி சொன்ன ஒருத்தரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இங்கே பார்த்தீங்களா கீழே வந்து தான் அடிப்பிடிச்சுன்னு அவரே ஒத்துக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய தாத்தா சூர்யா நினைக்கிறேன் அந்த பையன், அவருடைய தாத்தா வந்து என் பேரனை காணோம் அப்படின்னு புகார் கொடுக்குறாரு. அக்கம் பக்கத்தினரும் வந்து 23ஆம் தேதிக்கு அப்புறம் காணுங்கிறாங்க. இதை பற்றி யாருமே பதில் பேச மாட்டாங்க. அந்த நீங்கள் சொல்கிற அந்த சூர்யான்ற பையனோட தாத்தா திரு பூதப்பாண்டி தேவர் அவர்களை நான் நேரில் சென்று சந்தித்தேன். ஒரு 100-150 சதுரடி தான் இருக்கும் மொத்தமே வீடு. அவங்களுக்கெல்லாம் தெரியுது, அந்த தாத்தா பாட்டி 2 பேருக்கும் தெரியுது. சிசிடிவி தண்ணியை போட்டு போய் சிசிடிவி உடச்சிட்டான் போல இருக்குது. பல்ல பிடுங்கிட்டு சிசிடிவிக்கு ஆன செலவுன்னு 45,000 கொடுத்துருக்காங்க, பிடுங்கியிருக்காங்க அவர்கிட்ட, அந்த சூர்யா கிட்டே இருந்து. அந்த பையன் வந்து முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அந்த பையன் வந்து இந்த தலித்துகளை கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோவை கையில் எடுத்துக்கிட்டு நீ தானே இந்த வீடியோ வெளியிட்ட, உன் மேலே SC/ST ஆக்ட் கேஸ் போட்டுருன்னு சொன்னால் அந்த பையன் ஹாஸ்டல் ஆகிட்டான். இன்னும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த சூர்யா விவகாரம் தான் முதலில் வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த பையன் ஹாஸ்டல் ஆகிட்டான். அண்ட் இது போல் அத்தனை பேரையும் புரட்சி சாட்சிகளாக மாற்றுவதற்கும் எங்களுக்கு கீழே விழுந்து பல் உடைந்து விட்டது என்று அவர்கள் காவல்துறையில் அல்லது அந்த விசாரணை அதிகாரி அசிஸ்டன்ட் சப் கலெக்டர் விசாரிக்கிறாரே அவரிடம் சென்று சாட்சி சொல்வதற்கும் அவர்களை கடுமையாக வெளிப்படையாகவே காவல்துறை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். வெளிப்படையாக முயற்சி செய்கிறாங்க. இதை இந்த நிர்வாகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 10 நாள் எப்படிங்க ஒரு பகுதியில் 15 பேருக்கு எப்படிங்க பல்லு உடையும்? 15 பேர் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அங்கே இருக்க CPM உடைய மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த போராட்டம் நடந்துச்சு, மொத்தம் 48 பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தகவலை சொல்கிறாரு. பாதிக்கப்பட்டவங்களுடைய விவரம் இருக்குது, தேடி போனால் யாரும் வீட்டில் இல்லை பேச மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. 48 பேர் அப்படின்னு கூட்டணி கட்சி தான் சொல்கிறாங்க. ஊடகங்களோ இல்லை விமர்சகர்கள் கூட சொல்லல, கூட்டணி கட்சியே குற்றம் சாட்டுறாங்க. அப்படிங்கும்போது அதை கூட காதில் வாங்கிக்க மாட்டாங்க. காதில் வாங்கிறதுக்கு காது வேண்டும் அல்லவா முதல்வருக்கு? அவரது கவனத்துக்கு எதுவும் எடுத்து செல்லப்படவில்லை, எடுத்து செல்லப்படுவதில்லை. அவரும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முனைப்பு காட்டுவதில்லை. அந்த CPM தோழர் சொல்லக்கூடிய அந்த 48 என்ற எண்ணிக்கை மிகைப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையாக நான் பார்க்கவில்லை. நாம் இப்போது விவாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 15 பேரும் எந்த காலகட்டத்தில் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள் 15 பேரோட பல்ல பிடிக்கிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் கணக்கு போட்டுங்க, 10 நாளைக்கு 15 பேரோட பல்லுன்னா 6 மாதத்துக்கு எத்தனை பல்லு? ஸோ இது நடந்திருக்கும். இன்னும் எனக்கு தகவல் வந்த வகையில் சிறையின் உள்ளே இருக்கக்கூடிய சில கைதிகள் பல்வீர் சிங்கால் பல்பிடுங்கப்பட்ட கைதிகள் சிறையில் சிலர் இருக்கிறார்கள் என்ற தகவலும் எனக்கு வந்திருக்கிறது. ஸோ ஒரு FIR போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதானே எங்கள் 48 பேர் எங்கே இருக்காங்கன்றது தேடி போலீஸ் விசாரிக்க முடியும். ஒரு சப் கலெக்டர் ஷபீர் ஆலம் வந்து சேரன் மாதிரியில் ஒரு ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்குவார். விட்னஸஸ்லாம் தேடி வரணும், வந்து ஆமாங்க என் பல்லு பொழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும். முதல் நாள் ஊடகங்களின் கவனம் பெரிய அளவில் இந்த விவகாரத்தில் வருவதற்கு முன்பாக ஆமாங்க எங்கள் பல்ல பிடிங்கிட்டாங்கன்னு சாட்சி சொல்ல வர்றவங்களை நான் சம்மன் கொடுக்காமல் நீங்கள் எதுக்கு விசாரணைக்கு வந்தீங்கன்னு திருப்பி அனுப்பியிருக்கிறார் திரு ஷபீர் ஆலம். ஒரு 6 பேர் அனுப்பியிருக்காங்க. ஆனால் சம்மனே இல்லாமல் அன்றைக்கி என் பல்லு பிடுங்களை கீழே விழுந்து உடஞ்சிச்சுன்னு சொன்ன சூர்யா கூப்பிட்டு விசாரிச்சு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. இந்த விவகாரங்கள் வெளியில் வந்த பிறகு நான் சென்ற என்று வந்த அத்தனை பேரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறேன். அப்போ இந்த என்கொயரி எப்படி கரெக்டாக நடக்கும்? மற்ற எல்லா குற்றவாளிகளுக்கும் நீங்கள் இந்த மாதிரியான என்கொயரி நடத்துவீங்களா? இதில் வக்காலத்துக்கு IPS அதிகாரிகள் சங்கம் வேறு 6 வாரம் விசாரணை முடியறதுக்கு இருக்குது. அது வரைக்கும் இன்னும் 6 வாரத்தில் 1.5 மாதத்தில் எல்லோரும் மறந்துடுவாங்க.